ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமையாள்ஸ் டிவி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளுருண்டை ரெசிபி. சத்தான எள்ளுருண்டை, வெல்லம், எள்ளு, அப்புறம் நிலக்கடலை பருப்பு, பீனட்டு, பொட்டுக்கடலை, பாதாம் எல்லாம் சேர்த்து இந்த உருண்டையை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஒரு கப்பு எள்ளு, இது இன்னும் நான் வறுக்காத எள்ளு தான். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். சுத்தம் பண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு அலசி அந்த கல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நிலக்கடலை பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வெல்லம் ஒரு கப் ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். 10 பாதாம் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இதெல்லாம் சேர்த்து தான் நான் இந்த உருண்டையை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சத்தான உருண்டை இது. ஃபஸ்ட்டு எள்ளை நம்ம வறுத்துடலாம். எள்ளை வறுக்கும்போது ரொம்ப கவனமாக வறுக்கணும், பொறுமையாக சிம்மில் வச்சுக்கிட்டு வருங்க. எள்ளு, நல்லெண்ணெய், அதோட மருத்துவ குணங்கள் ரொம்ப இருக்குது. இதில் சத்துக்கள் நிறைய இருக்குது. ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பொறுமையாக வறுத்துக்கோங்க. கருகிருச்சுன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நான் எள்ளும் கலர் கருப்பு, நீங்கள் கருகிட்டால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அது படப்படன்னு பொரியும், அதில் தெரிஞ்சிக்கலாம். வாசனை நல்லா வரும். வறுப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் 2 எடுத்து வாயில் போட்டு பார்த்தாலும் அந்த கிறிஸ்பினஸ் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் அப்புறமேட்டுக்கு அது வித்தியாசமாக இருக்கிறத நீ கண்டுபிடிக்கலாம். பிகினர்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்து வறுத்துக்கோங்க. எல்லாம் ஆற வச்சிடலாம் வறுத்ததுக்கப்புறமா. இப்போ அடுத்து நிலக்கடலை பருப்பை நான் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இதையும் ஆற வச்சு நான் மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட போகிறேன், எடுத்துட போகிறேன். தேய்ச்சி விட்டோன்னா அந்த தோலெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நான் எள்ளோடு சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ நிலக்கடலை பருப்பு கூட நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். எள்ளு, நிலக்கடலை பருப்பு, வெல்லம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம லேடிஸ்க்கும் சரி, ரொம்பவே ஹெல்த்துக்கு இது நல்லது. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இந்த சூட்டில், இந்த பேனில் இருக்கிற அந்த சூடுலேயே நான் பாதாமை லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். பாதாமை வறுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுறேன். அந்த வாசனை நல்லாயிருக்கும். நான் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயே சும்மா லேசாக ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ எள்ளையும் நிலக்கடலை பருப்பையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறன்னு தான் அரைக்க முடியும். இதுக்கு மேலே அரைக்க முடியாது. அந்த எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போயே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆயிடுச்சுன்ட்டு. இதுக்கு மேலே நம்ம அரைக்க முடியாது எள்ளை. இப்போ பாதாமையும் வெல்லத்தையும் போட்டு ஒரு சுற்றிடுங்க மிக்சியில். இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை போட்டால் போதும். அது கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச இந்த எள்ளையும் நிலக்கடலை பருப்பையும் திருப்பி இந்த வெள்ளை மிக்சரோடு சேர்த்து ஒரு சுற்று விட்டுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி எப்படி இருந்தாலும் அந்த மிக்ஸி கொஞ்சம் சுற்றுறது கஷ்டமாக இருக்கும். எள்ளில் நிறைய எண்ணெய்த்தன்மை இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அதனால் கையை வச்சே நான் நல்லா கலந்து விட்டேன். பாருங்கள், பொட்டுக்கடலை, பாதாம், வெல்லம் எல்லா இடத்துலையும், வெல்லம் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுறதுக்காக நான் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, பாருங்கள் உருண்டை எந்த அளவுக்கு நான் அழகாக பிடிக்க வருதுன்ட்டு. அந்த எள்ளுலையும் நிலக்கடலை பருப்புலையும் இருக்கிற அந்த எண்ணெய்த்தன்மை, அந்த ஆயிலினஸ் அதுலேயே நம்ம உருண்டை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்து வருதுன்ட்டு. இத்தனைக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கோம். சேர்த்தா கூட அந்த எள்ளோட அந்த சத்து, அந்த எண்ணெய் சத்து பாருங்கள் எந்த அளவுக்கு உருண்டை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட் அதை விட அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.